லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் பிசிஓடி. நிறைய வீடியோஸ் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. பட் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுதா? இது எப்படி நம்மளோட ரெஜிமெண்டில் கொண்டு வரது? இது எப்படி ரெகுலராக ஹேபிட் ஆக்குறது? நம்மளோட கெட்ட பழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸை அன்லேர்ன் பண்ணி குட் ஹேபிட்ஸை ரெகுலராக கொண்டு வாங்க. நாங்கள் சொல்கிற இந்த 7 டிப்ஸில் ஒன்று ஒவ்வொரு வாரம் நீங்கள் கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே அட் த எண்ட் ஆஃப் 7 வீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் 7 hours டெய்லி தூங்குறதுக்கு பாருங்கள். நல்ல தூக்கம் இருந்தால் தான் உங்களால் அந்த டேயோட ஃபுல் ரெஜிமெனையும் உங்களால் இஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ ஸ்லீப் ஃபார் 7 hours a day. அந்த டைமிங்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மேக் ஷூர் யூ ஸ்லீப் 7 hours a day. எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நிறைய தண்ணி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்ரிடே டூ அ ரீகால். முதல் நாள் வந்து 4 liters வாட்டர் குடிச்சிட்டேனா இல்லையா? 4 liters வாட்டர் குடிக்கலை அப்படின்னா அன்னையிலேருந்து டெஃபினெட்லி மேக் ஷூர் தட் அடுத்த நாளாவது குடிச்சிடுறீங்களான்றதை ஃபாலோ பண்ணுங்கள். we can usually நாங்கள் சொல்கிறது வந்து 4 bottles 1 liter பாட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து 4 liters உங்களுக்காக நீங்கள் குடிச்சு முடிச்சிங்களான்றதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் another initiative that you have to follow. மூணாவது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இட் இஸ் ஒன்லி a 4% of your day. ஒரு சின்ன அளவு தான் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 40 minutes பண்ணிங்கன்னா சூப்பர் போதும். ஆனால் அந்த 40 minutes ரொம்ப லேசியாக பொறுமையாக நானும் எக்ஸசைஸ் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் சொன்னாருன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னாருன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் உங்களோட ஃபுல் எனர்ஜியை வச்சு டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், பிளேயிங்காக இருக்கலாம், இல்லை வீட்டை சுற்றி ஃபாஸ்ட்டாக நடக்கிறதா இருக்கலாம். பட் யூ ஹாவ் டு ரியலி பி ஆக்டிவ் அண்ட் ஃபாஸ்ட். நல்ல பொறுமையாக ஒரு 2 மணி நேரம் நடக்கிறதோட 40 minutes இஃபெக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே டெய்லி போதும். யூ கேன் டேக் 1 day ஆஃப். பட் அந்த ஆஃப் கூட எடுக்காமல் எவ்ரிடே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் 10,000 steps அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10,000 steps கூட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4th one டயட்ரி ஹேபிட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு நிறைய பார்ட்டிஸ் இருக்கும், வளைகாப்பு ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன், இல்லைனா ஆஃபீஸில் பர்த்டே பார்ட்டிஸ், அட் so many things are happening around us. But make sure you eat in the particular time frame and you eat the correct food. So it's very very important. So avoid junk foods, avoid sugars, and இது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 months இதை சுத்தமாக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தான் உங்களால் அதுலேருந்து கரெக்டான அன்லேர்ன் பண்ண முடியும் பேட் ஹேபிட்ஸை. வீக்லி 2 days எடுப்பேன், வீக்லி 4 days எடுப்பேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பழக்கமாயிடும். இதை 1 day ஆரம்பிக்கிறது நம்ம 3 days ஆகிடும். ஸோ அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஈட் இன் அ பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாள் பூரா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இன்சுலின் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். எங்களோட டாக்டர்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈவன் அட் 60 years they are able to reduce weight if they follow intermittent fasting. ஸோ 8 மணி நேரம் ஈட்டிங் விண்டோ 10 to 6 இருக்கலாம், 11 to 7 இருக்கலாம், இல்லை 12 to 8 இருக்கலாம். பட் யூ ஹாவ் டு ஃபாலோ intermittent fasting window. ஸோ மிச்ச டைமில் யூ கேன் ஹேவ் க்ரீன் டீ, கெமோமிலி டீ, பிளாக் காஃபி, தண்ணி நிறையா குடிக்கலாம். யூ கேன் அட் டைம்ஸ் ஹேவ் பட்டர் மில்க் அண்ட் டெண்டர் கோகோனட் வாட்டர். பட் அது கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் அலௌட் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நம்மளோட பிசிஓடி கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு அடுத்தது வி ஹாவ் அவர் ஹோம் ரெமெடிஸ். ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாலோ திஸ் ஹோம் ரெமெடிஸ் எவ்ரி டே அண்ட் இம்ப்ரூவ் யுவர் பிசிஓடி அண்ட் மேக் இட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். லாஸ்ட் 7th point, ஈட் கரெக்ட் பிளேட். ஸோ என்ன கரெக்ட் பிளேட்? ஒவ்வொரு வேலையும் நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணவே வேண்டாம். காலையில், மத்தியானம், நைட் 3 வேலையும் சாப்பிடும் போது, இல்லை நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா 2 வேலை தான் சாப்பிட போகிறீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கா, ஃப்ரூட்ஸ் இருக்கா, ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கா, ஒரு 25% தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஃபண்டாஸ்டிக் ஆகிடும். we have a WhatsApp group. நம்மளோட பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் பிசிஓடி கிளினிக்கில் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க அனுப்புகிற பிளேட் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே மோட்டிவேட் ஆவீங்க. தெர் இஸ் சூப்பர்ப் மோட்டிவேஷன் அமாங் தெம்செல்ஸ். ஒருத்தர் லேடி வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த பெண்மணி அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க குக் பண்ணி சாப்பிட அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த 7 டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் கிராஜுவலாக 7 வீக்ஸில் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் இஃப் இட் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல், ஃபென்டாஸ்டிக், யூ கெட் யுவர் பிசிஓடி cured.